My name is what? My name is my name is ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்லி நெபர் ஜஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது தான் கிட்டன் க்ரூமிங் டிப்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா, பொதுவாக நீங்கள் வீட்டில் பூனைக்குட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு மிக குட்டியாக இருக்க போது அது மதர் கட் பார்த்துக்கும். பட் மதர் கட் இல்லாத பட்சத்தில் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃபீஸ்க்கு போகிறவங்க வீட்டில் அதாவது அம்மா கட் இல்லைனாவே ஸோ பெட்டில் ஒரு நிறைய பேர் அவங்கள க்ரூமிங் பண்ண நினைப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஒரு வழிகாட்டியான வீடியோ தான். பொதுவாக பார்த்திங்கன்னா, ஒரு மாதத்துக்குள்ளே இருக்கிற கிட்டன் வந்து மோஷன் போகாது, யூரின் தான் போகும். ஸோ அது அந்தளவுக்கு தெரியாது. பட் 1 மந்த்துக்கு மேலே போயிடுச்சுன்னா யூரினோட மோஷனல் லைட்டாக போக ஆரம்பிக்கும். அதை நம்ம சரியான முறையில் க்ளீன் பண்ணலன்னா அதுங்க க்ளீன் பண்ண முடியாது. பட் மற்ற கிட்டன் ஏதாவது இருந்துச்சுன்னா மற்ற கேட்ஸ் அது க்ளீன் பண்ணும். பட் அதுவும் இல்லாத பட்சத்தில் இந்த கிட்டனால் க்ளீன் பண்ண முடியாது. அது போனதுக்கு அடுத்தது உடம்புலேயே அந்த மோஷன் காஞ்சிடும். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா கிட்டன் மேலே ரொம்ப ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு ஈரமான துணி எடுத்துக்கோங்க. ஈரமாக இருக்கணும், பட் தண்ணியை நல்லா புழிஞ்சிடணும். அதுக்கடுத்தது அது மோஷன் போகிறத நீங்கள் ப்ரெஸ் பண்ணாவே யூரின் போக ஆரம்பிக்கும் கிட்டன். ஸோ அதெல்லாம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கு அடுத்தது உடம்புல பாருங்கள், அந்த மோஷன் வந்து காஞ்சி போயிருந்துச்சுன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணதுக்கு அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள்கிட்ட ப்ளோ ட்ரை இருந்துச்சுன்னா ஓகே. ஆனால் ஹீட்டு ரொம்ப வைக்காதீங்க. முக்கியமாக பக்கத்தில் கொண்டு வந்து ஹீட்டில் வைக்காதீங்க. கிட்டன் ரொம்ப பயப்படும். ரொம்ப தூரமாக ஒரு இதமான காற்றுலேயே அதை காய விடுங்க. காஞ்சதுக்கு அடுத்தது மில்க் ஃபீட் பண்ணுங்க. அவ்வளோதான். இதில் நீங்களே பண்ணணும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அதாவது நாங்களே ஈஸியாக பண்ணுவோம் ப்ரோன்ட்டு. பட் சில பேர்த்துக்கு தெரியாது. அதனால தான் அந்த சேம் டைம் லோ ட்ரை வைக்க போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டன் ரொம்ப பயப்படும். ஸோ அதில் பக்கத்தில் கொண்டு போயிடாதீங்க. ஹாட்லேயே வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கோல்டு அந்த ஸ்விட்ச்லேயே ப்ளோ ட்ரை வச்சு காஞ்சதுக்கு அடுத்தது மில்க் ஃபீட் பண்ணிவிட்டு பாக்ஸில் வச்சுருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு மேலே இருக்கிற கிட்டன் தான் யூரின் போகும், மோஷன் லைட்டாக போகும். அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஏன்னா பொதுவாக கிட்டன் வளர்க்குறவங்க மோஷன் போயிடுச்சுன்னா க்ளீன் பண்ணாமல் விட்டுருவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பல நோய்கள் வரும். ஸோ அந்த ரீசனால் தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். அந்த சேம் டைம் நான் டெய்லி 8 மணிக்கு வீடியோஸ் போடுன்னு சொல்லியிருந்தேன். நான் சொன்ன வாக்கு நிறைய 8 மணிக்கு வீடியோஸ் போடுறேன். எனக்காக நீங்கள் பண்ணக்கூடிய ஹெல்ப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என் வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கிட்டன் இருக்குது. பிளேஸ் சென்னை. உங்களுக்கு யார் கிட்டன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வினோத் ஜஸ்டிஸ். அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா சென்னையில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு கிட்டன் நான் கொண்டு வந்து தருவேன். அப்படி இல்லை நீங்களே கொண்டு வந்து வாங்கிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காட்டக்கூடிய இந்த கிட்டன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதால் உங்களுக்கு வளர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்கிட்ட இருக்கிற கிட்ட நீங்கள் சிரிஞ்சிலையும் பால் தந்துக்கலாம், மோஷனும் போகாது. இது வந்து குட்டிலே இருக்கிறதால நான் ப்ராக்டிஸ் தந்திருக்கேன். ஸோ அதால் யாருக்கெல்லாம் கிட்டன் வேணும்னு நினைக்கிறீங்க எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கப்பா. என்னை பார்த்தா பாவமாக இல்லையா? ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 கிட்டன் வளர்த்திருப்போம் போல். எல்லாமே வளர்ந்து ஓடி போயிடும், இல்லைனா இறந்து போயிடும். மை பேட் லக். பட் இருந்தாலும் நான் இதுங்களை ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு டைம் வாழ்க்கை தந்துட்டு இருக்கிறேன். ஸோ அதுக்கு ரீசன் யூடியூப் சப்ஸ்கிரைபர் நீங்கள் தான் முழுக்க காரணமே. என்னோடய எனக்கு எந்த சோஷியல் மீடியா ஃபேன் இருக்கிறீங்களோ இல்லையோ, இந்த யூடியூப்பில் இருக்கிறவங்களை மட்டும் நான் ரொம்ப நம்புவேன்ப்பா. ஏன்னா யூடியூப்பில் இதுக்குன்னே சர்ச் பண்ணி பார்த்து தான் அதில் வரீங்களே. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் கிட்டன் க்ளீன் பண்ண போது மோஷன் நேரத்தில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாவே அது ஆட்டோமேட்டிக்காக யூரின் போங்க. நீங்கள் லைட்டாக விழுந்ததை பார்த்துருப்பீங்க. ஸோ அதால் ப்ளீஸ் கிட்டன் வேணும்னு நினைக்கிறேன், இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ வேறு என்னப்பா சொல்கிறது. அந்த சேம் டைம் ப்ளீஸ் கிட்டனுக்கு ஒரு 3 மாதத்துக்குள்ளே இருக்கிற கிட்டனுக்கு பாலை தவிர எதுவுமே ஊற்றாதீங்க. பால் எந்த சதவீத ரேஷியோனா 70% பால், 30% தண்ணி மிக்ஸ் பண்ணி தாங்க. கடையில் இருக்கிற பேக்கெட் பால் போதும். அதை விட்டுட்டு நீங்கள் வேறு ஏதாவது பியூர் பெட்டு, ட்ரை ஃபுட் அந்த மாதிரி எதுவும் தராதிங்க. இது ஒரு குழந்த. ஸோ முக்கியமாக இதை தான் நான் சொல்லி நினச்சினேன். ஸோ ப்ளீஸ் நீங்கள் மில்கை தவிர எதையுமே கிட்டனுக்கு தராதிங்க ஒரு 3 மாதத்துக்கு. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், இந்த ப்ளோ ட்ரை பார்த்திங்கன்னா கிட்டன் ரொம்ப பயப்படும். ஸோ அதால் ப்ளீஸ் கொஞ்சம் தூரத்துலேயே உட்காந்து ப்ளோ ட்ரை போடுங்க. இல்லைன்னா கிட்டன் பயந்து என்ன ஆகுன்னு தெரியாது. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னை காண்டாக்ட் பண்ணி வச்சிங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் வினோத் ஜஸ்டிஸ். ஓகேவா? நான் திரும்பி சொல்கிறேன், கிட்டன் வேணும்னு நினைக்கிறேன் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம வாய்ஸ் தரலாமா, இல்லை பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுடலாமா, இல்லை அப்படியே விட்டுறலாமான்ட்டு. பட் எனக்கே தெரில. ஸோ கடைசியாக நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, சரி ஓகே நம்ம இந்த கிட்டனுக்கு இப்படியே விட்டுறலாம் வாய்ஸ் ஓவர் தந்து. ஏன்னா நம்ம வாய்ஸ் ஓவர் தந்தால் தான் மக்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியும். அந்த ஒரு ரீசனால் தான் இப்போ நான் வாய்ஸ் ஓவரே தந்திருக்கேன். ஸோ ப்ளீஸ்ப்பா, என்னால் முடியல. நான் எவ்வளோ கிட்டனை பார்த்துக்கிறது. ஓகேவா? நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் மேலும் நிறைய கிட்டன்ஸுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். பாருங்கள் எந்த அளவுக்கு பால்னு குடிக்குதுன்ட்டு. பேச்சுலர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், வீட்டில் தனியாக இருக்கிறவங்க, பெரியவங்க யாராக இருந்தாலும் என்கிட்ட இந்த கிட்டன் எடுத்துக்கலாம்.
ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பால் குடிக்கிறத பாருங்கள். என்னை அந்த இடத்துல கடிக்கிறது இந்த இடத்துல கடிக்கிறது நான் படுற அவஸ்தை எனக்கு தான் தெரியும். ஸோ ப்ளீஸ் என்னை வந்து காப்பாற்றுங்கப்பா. இவங்க பார்க்க தான் குட்டி சுட்டி, இங்கே வந்து பாருங்கள் சின்சான் மாதிரி என்ன ஷேட்டை பண்ணுறாங்கன்ட்டு. என்னால் முடியவில்லை. பட் இருந்தாலும் இது ஒரு குழந்தை தரிசி குட்டியாக குடிக்குது பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் சொல்ல இதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஸோ see you by my next video. ஸோ bye bye bye. My name is. My name is. You know My the name best is. is.